இந்த விஷயத்தில் விசிகாவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், தலைவர் மற்றவர்கள்லாம் விட்டு அவர் இன்னும் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ரொம்ப கடும் விமர்சனங்களை திமுக என்கிற பெயரை பயன்படுத்தாமல் முன்வைக்கிறார். திமுகவுக்கு எதிரான பிரகடனத்தை முன்வைக்கிறார். அடுத்து பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி, இதற்கு முன்பு பல கட்சிகள் அந்த கட்டமைப்பை கொண்டு வராங்க, விமர்சனத்தை கொண்டு, அதையும் அவர் முன்வைக்கிறார். அப்படின்னா இந்த விழா திமுகவுக்கு நெருக்கடியாக மாறிடுச்சா, விசிகாவுக்கு நெருக்கடியாக மாறிடுச்சா? ரெண்டு பேருக்குமே நெருக்கடியாக மாறல. திருமாவளவன் தன்னுடைய இன்றைக்கு 8 பக்க அறிக்கையில் சொல்லியிருக்கிற மாதிரி, யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூதும் அறிந்தே தகர்த்தோம் அப்படின்னு சொல்றாருல. அவர் அந்த சதி வலையை தகர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்தி, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய செய்தியாக நான் பார்க்கிறேன். அதனால அது விசிகாவுக்கு நெருக்கடி இல்லை. திமுகவுக்கு எதிராக விஜய் பேசுவார் அல்லது விகடன் பேசுது, விசிகாவில் ஒரு ஆஃபீஸ் பேரரும் பேசுகிறாருன்னா அது திமுக இன்றைக்கு புதிதாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையே இல்லை. இது கொஞ்ச காலமாகவே திரு மணி சொன்ன மாதிரி ஒரு 4-5 மாதங்களாகவே இது ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் அப்படி தான் பேசுவாருங்கிறது திமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லி திருமாவளவனுக்கும் அவங்க ஏற்கனவே ராஜா ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அல்லது அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அது பிசிகாவினுடைய கோர்ட்டில் இருக்கு, அது அந்த கட்சி முடிவெடுக்கும். ஆனால் வைத்த விமர்சனம் இருக்குல்ல, அது ரொம்ப அதை தவிர்க்க முடியாதுல்ல. அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு விமர்சனத்தையே எதிர்கொள்ளாம எந்த கட்சியும் இருக்க முடியாது. திமுக அதுல பண்பட்டு போயிருக்கக்கூடிய கட்சி. அதனால ஒரு விசிகால ஒரு ஆபீஸ் பேரர் விமர்சனம் செய்து விட்டார் என்பதற்காக திமுக தொண்டர்களும் நிலைகுலைந்து போய்விடவில்லை, தலைமையும் நிலைகுலைந்து போக மாட்டாங்க. எங்க மக்களுக்கு நீங்க அதிகாரம் கொடுக்கல, எங்களை வாக்கு வங்கியா பயன்படுத்திக்கிறீங்க, எங்க தலைவரையே கூட ஒரு சாதிய தலைவராக தான் பாக்குறீங்கன்னு கட்சி திமுக மீது ஏராளமான குற்றச்சாட்டு. சாதிய தலைவராக பாக்குறாங்கன்னு சொல்றதெல்லாம் ஏற்கனவே பல முறை எல்லாரும் சொல்லிட்டு முடிச்சுட்டு போன ஒரு விஷயம். ஆளுர் ஷா நவாஸ் எப்படி எம்எல்ஏவா இருக்கிறாரு விசிகால, பாலாஜி எப்படி எம்எல்ஏவா இருக்கிறாரு, அது திமுக கூட்டணியிலேருந்து கொடுக்கப்பட்ட தொகுதியா இல்லை தனியாக எங்கேயும் உற்பத்தியாகி வந்த தொகுதியில் அவங்க நின்னாங்களா? திமுக கூட்டணிக்குள்ள கொடுத்த தொகுதியில தானே அவங்க நின்னாங்க. இல்லை, திருமா அவர்களை திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் தலித் மக்கள் இருக்கிற, பட்டியலின மக்கள் இருக்கிற தொகுதிக்கு மட்டும் வாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போங்கன்னு பாக்குறாங்க. அப்படி கண்ணோட்டம் தான் திமுகவில் இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்படி ஜெனரலைஸ் பண்ணி பேசக்கூடிய எந்த விஷயமுமே முழுமையான உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இது எங்கேயே ஒரு இடத்துல நடந்திருக்கலாம் அல்லது நடந்து வேற யாருக்கோ நடந்திருக்கலாம். அதை திருமாவுக்கு நடந்ததாக ஒரு சார்ஜ் ஏற்றி இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களாக இருக்கலாம். அது போக அப்படியெல்லாம் ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான் சேர்ந்து வருத்தப்படணும். அந்த பொறுப்பை எல்லாம் அந்த பழியை எல்லாம் திமுக மேல மட்டும் போட்டுட்டு எல்லாரும் தப்பிச்சு போறதுங்கிறது சரியான அணுகுமுறையும் கிடையாது. தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்தது என்றால் அது தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அனைத்து ஜனநாயகத்தின் மீது, சமத்துவத்தின் மீது, சகோதரத்துவத்தின் மீது, சமூக நீதியின் மீது அக்கறை கொண்ட அனைவருக்குமான அவமானம். மன்னராட்சின்ற விமர்சனத்தையும் திமுக கடந்து போயிட முடியுமா? பிறப்பால் ஒருத்தர் அடுத்து முதல்வர் ஆயிட முடியாது, இனி விடமாட்டோம்னு சூளுரையும், அதை விஜய் அவர்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறதையும் கடந்து 1970களிலிருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் என்ன நடந்தது? 70களில் எம்ஜிஆர் ரைஸ் பண்ணாரு மன்னராட்சி பிரச்சனையை, வாரிசு அரசியல் பிரச்சனையை. அதுக்கப்புறம் வைகோ ரைஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வரிசையாக இன்று வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் பேசுறதோடு போதாதுன்னு டெல்லியிலேருந்து வர்றவங்களும் இதே விஷயங்களை தான் இன்னைக்கு மேடையில் என்ன பேசுனாங்களோ அதே பேச்சை தான் அவங்களும் பேசுறாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அது இதில் திளைச்சு போயிருக்கிறாங்க. இது மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய் பேசினாலும் அதுக்கு வலு இருக்காதுன்றீங்களா? வேங்கை வயலுக்கு விஜய் நேரடியா தியரிட்டிக்கலாவே அதை மக்கள் சீரியஸாக எடுக்கல. இந்த சூழல்ல அதை சீரியஸாக எடுக்கல. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து எம்ஜிஆர் ரைஸ் பண்ணும் போதும் பெரிய அளவில் எடுபடலை, அதற்கு பிறகும் தொடர்ந்து எடுபடலை. அப்படி இருக்கும்போது திமுக தேர்தல்களில் எப்போவாது தோத்து இருந்ததுன்னா அந்த தோல்விக்கு வேறு காரணங்கள் இருக்க முடியுமே தவிர, மன்னராட்சி அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடுத்தாப்புல பதவிக்கு வராரு, எம்எல்ஏ ஆயிட்டாரு, எம்பி ஆயிட்டாருங்கிறதெல்லாம் காரணம்.